இன்ட்ரடக்ஷனுக்கு நன்றி நிக்கில். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்தில் நிறைய வாட்டி இதே பிரசாத் லாவில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எல்லாருடையதும் சொல்கிறது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மளை 2 பேரையும் பேராக காசு பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. பிரீத்தி, நீங்கள் சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூஸுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா விமென்னை வந்து ஸ்டண்ட்டில் காட்டுறதே ரொம்ப அபூர்வம். எது ரொம்ப ரொம்ப கையில் விரலில் என்ன முடிகிற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கள் 2 பேருடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆகிடுச்சு. யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும், எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன் பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்டேருந்து கிரெடிட் எடுக்கல. பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த 2 of you ladies. இது இவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஸோ கூடோஸ் டு யூ. அது எஸ், டெஃபினெட்லி இதுக்கு கை காட்டணும். தென் பிரபு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ 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 மச். என்னால் நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை கை நீட்டி கூட அடித்ததில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை இவ்வளோ வயலண்ட்டாக, இவ்வளோ டெரராக, இவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினார், கேரக்டர் அதுக்கு வரேன் நான் இருங்க. ஆனால் அது வந்து கதை பேப்பரில் தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆளுங்கிட்டேருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகாக நீங்களும் உங்கள் டீமும் என்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ளே இருக்கிற டேலண்ட்டு நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யுவர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்குது. எங்களெல்லாம் நாங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்கள் மியூசிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கூட எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. But I think some of them require a little extra time. அதனால் அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமாலும் ஒரு தம்பி மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ப்ரைடு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இந்த வெற்றியில் நானும் ஒரு சின்ன பங்காக இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ
என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய ஆனர், எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்கே இருந்தார், பிரபு மாஸ்டர். என்னோட சென்சே எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்தில் நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸில் கடைசியில் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக சுற்றி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்குது, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குவிக்லி. கார்த்திக், மணிகண்டன், ராஜ்கமல், இசக்கி, தில்லி பாபு, ஷெரீஃப், பிரபாகரன், கோட்டீஸ்வரன், சரவணன், ஆனந்தன், ஜித்தின், ராஜாராம், எட்வின் ராஜ், செந்தில், ஜெயச்சந்திரன், ஜெஃபின், மோவன், தங்கமுத்து, சரத், சுரேந்தர், வினோத், நரேஷ், மணி, கரண், கார்த்திகேயன், கணேசன், ராஜபாண்டியன், துரைராஜ், ஆனந்தன், சபரீசன், சதீஷ், ஸ்ரீநாத், ஆகாஷ், மௌரீஷ், ராஜேஷ், தங்கபாண்டி, மைக்கேல், லோகேஷ், யுவராஜ், ஃபேரோஸ், விக்கி, விக்னேஷ், விக்னேஸ்வரன், மோதேஷ், ரஃபி, சரவணன், சுபாஷ், சிவசங்கர், மௌலிதரன், கபிலன், ஜெயவேல், சுரேஷ், ராஜேஷ், ராஜேஷ்குமார், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனி, ரிஷி, முத்துராமலிங்கம், ஏகாம்பரன், வினோத்குமார், குருதாஸ், ரியாசுத்தீன், குமாரவேல், பாலகுரு, சுப்பிரமணி, கிருஷ்ணகுமார், ஷானவாஸ், குணாலன். இத்தனை பேரில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஃபைட்டர்ஸுங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால அடக்கி வச்சிருவாங்க. ஆனால் இவங்களில் ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடித்து விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை வந்து டேஞ்சரில் போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்தில் அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடித்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி, வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் வில் பி ரியலி பிளாஸ்ட். இவங்க சொன்ன மாதிரி
நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first. இதே தான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிருவாரோ என்னமோ. இல்லை இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி 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 வேண்டாமா சார் அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போதான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போ 2 o'clock, மிட்நைட் 2 o'clock. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கம்மிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷீ இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். And she is a very good singer, and the versatility. And in the படத்தில் she has done a wonderful job. நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்போ நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்சர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. You should see the way, the style of fight she has done, and wonderful. You should இன்னும் மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க. லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. இஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். வெரி வெரி டெடிக்கேட்டட். எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது. வேறு ஏதாவது மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண் மை கேமராமேன்
அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜில் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஐவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களால அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அன்றைக்கி இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில். மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை எவ்வளோ டெடிகேட்டட் இருக்கோ, அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம், வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் ரெடினே பொருளை நினையா பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிறேன். அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க, சார் வரமாட்டேன்றார் சார் என்ன. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமாக எனக்கு நீ டைரக்டராக எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போதே, இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் எப்போ சார் டேட்டு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் అర్చనా గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవ్రీవన్. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் வந்து நிறையா புது முகங்கள், புது வாய்ஸஸை வந்து எடுத்துன்னு வர முடிஞ்சது. அந்த தைரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபஸ்ட்டு சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அப்படி தானே நம்மளாம் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னால், ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு படத்தில் வந்து ஆஸ் அ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கல. ஏன்னா அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ணுற ஒரு படம். அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்டில். அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுன்னா,
ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறது? இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், விமென்க்கு வந்து சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இது மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சுதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிற்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவாக இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் அ ஃபாதர் ஆஃப் 2 daughters. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு ஆல்சோ ஹேவ் அ ரோல். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அபிராமி மேம், தேங்க்யூ ஸோ மச். அபிராமி அண்ட் பிரீத்தி மேம், லைக் ரியலி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ கைஸ் கேவ். ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து த சப்போர்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் technicians is very very important. So அந்த விதத்தில் வந்து all of you, John Cocaine sir, Arjun Chidambaram, Vivek Prasanna, Dileepan sir, Pavan, பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பிக்ஸ்டேக்லேருந்து சொல்லிட்டு இருந்தார், வேறு யாரையுமே அவர் காமிக்கல, அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்றது ரவி பசூர் சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்கள் வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், ட்ரஸ்ட் மீ, இஸ் கோயிங் டு பி எபிக். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரிஒன் டு ஆக்சுவலி see this. DOP அருண், phenomenal work. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், ஃபீனிக்ஸ் சார், நிஜமாவே நீங்கள் இன்னொரு கோ டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். And editor Pradeep, thank you. As usual, kick-ass trailer, செம்மையா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோர் ஓவர், இந்த படத்துக்கு பின்னாடி as நீங்கள் சொன்னீங்க, இந்த ப்ரெஸ் ரிலீஸே கடைசியில் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட், ஒரு புது முகம், ஒரு புது வாய்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட என்டையர் டீம், ப்ரொடக்ஷன் டீம், வெங்கட் மாணிக்கம் சார், தேங்க்யூ. மாலி சார், த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், சிவா, பூர்ணி, I'm sure I've left a lot of names. Nikhil, thank you so much. So please வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட். ஏன்னா நீங்கள் வந்து புது படங்கள், புது முகங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா எங்களாலையும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்துகிட்டு வர முடியும். தேங்க்யூ. ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, தேங்க்ஸ் டு மை சித்தி. லைக் கன்ஸ்டண்ட்டாக எனக்கான சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்து கண்டிப்பாக அவன் ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அப்படின்னு என் மேலே ஒரு பிலீஃபை வச்சுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சித்தி. அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ லைக் என்னை நம்பி ஓகே அதுக்கான டைம் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான பர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னோட அண்ணா கௌதம் அண்ணாவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட மாமா, அவர் இல்லைனாலும் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேனாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். தேங்க்யூ மாமா. அப்புறம் மூவியாக ஃபஸ்ட் நான் வந்து பிரதீப் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும், சினிமாக்குள்ளே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப ஒரு ஏடி கால், அது மூலிமா வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்போ லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு பெரிய கேட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அகைன் நான் ஒரு ஸ்கிரிப்ட் முடித்தேன். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறப்ப ஃபோன் பண்ணி, ஏன்னா நான் கதை முடிச்சிட்டேன்னா ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். வித்தின் ஒரு நாள்லேயே அதுக்கான விஷயங்களை ப்ரொசீட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூண்ணா. அகோர் கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டேஜ்னால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதனால். அப்புறம் அகோரம் சார், லைக் டோட்டல் ஏஜிஎஸ் ஃபேமிலியில்
இந்த மூவி மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எனி டைம் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார், என்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு ரிலீஸ்க்கும் எல்லாரை விட ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவார். அது வந்து லைக் நான் லிட்டரலாக என்னென்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவர் கிரியேட் ஆகலை. அவருக்கு ஜென்ரலாகவே ஒரு கதை பிடிச்சி அந்த கதையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குங்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். லைக் அவர் எனக்கு கால் பண்ணுறப்பலாம் எனக்கு ரொம்ப லைக் பெருமையாக இருக்கும். இந்த ரத்தன் டாட்டா கூட ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி அவர் நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். தேங்க்யூ சார், என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் க்ரியேட்டிவாக சார் வந்து லைக் க்ரியேட்டிவாக டோட்டல் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுமே உள்ள இதுக்காகவும் லைக் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் பார்த்து நான் கதை சொல்லி முடிச்சதுக்கும் படம் பார்த்ததுக்கும் அவங்க சொன்னது ஒரே ஒரு சேஞ்ச் தான். அது ரொம்ப வேலிடான ஒரு சேஞ்சாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு சேஞ்சை நான் பண்ணேன். அதை தாண்டி லைக் ரொம்ப சென்சிபிளாக இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ணப்போ பண்ண வந்தப்போ லைக் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் சார் சொன்னார். நான் ஒரு 1.5 hours ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்த உடனேயே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடித்த உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணார். அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் என்னங்கிறது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். லைக் அந்த மொமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோட லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம் லைக் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஏஜிஎஸில் கதை சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேமுக்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேமுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்போது மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பாக நீ எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம் ஆக்சுவலி ஏஜிஎஸ் ஃபேமிலியில் என்னோட ஃபேவரேட் அவங்க தான். இந்த டோட்டல் லைக் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கும் அதிகமான லவ்யூ நான் அவங்கள்ட்ட இருந்து எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த பிலீஃப்க்கு. வெங்கட் சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்ட்டாக அமைதியாக இருக்காரு சார். நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவனுக்கு கேட்குறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஒன்றை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் படத்தை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் சரி நம்ம பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கும். நான் கேட்ட எல்லாத்துக்காகவும் பேசுனீங்க, எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். இப்போ எனக்கு படத்தை பார்க்குறப்ப எந்த காம்ப்ரமைசஸும் நான் ஆன ஒரு ஃபீல் இல்லை. நான் என்ன நினச்சேனோ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வில் பி ஃபார் கிரேட்ஃபுல் டு யூ சார். அர்ஜுன் சார் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் கிங் கூட சார். ஐ எம் ஸோ பிளெஸ்டு டு பி. தேங்க்யூ சார். சார் கதை சொல்லி முடித்த உடனேயே அதான் சொன்னார், நீ சொன்ன கதையே எடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிறத சொன்னார். சார் கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து லைக் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட ரேண்டமாக அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷன்ஸான ஸ்டோரிஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். லைக் இப்போ ஏதாவது ஒன்று சுபாஷ் இது ஓகேவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில டவுட்ஸ் கேட்பார். இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். இல்லாதப்ப நம்மக்கிட்ட சொல்லுவார், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஆல்சோ நான் அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து எனக்கு அலோவ் பண்ணார். அவர் அந்த ஸ்பேஸை தரல இல்லை நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருந்திருந்தாருன்னா என்னால் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அபிராமி மேம் அகெயின் விருமாண்டியிலேருந்தே லைக் இந்த கேரக்டருக்கு நான் யார் போகலான்னு யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்தது அபிராமி மேம் தான். லைக் அவங்க பவர் ஜென்ரலாகவே அபிராமி மேம்னு யோசிச்சாலே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை வந்து நான் என்னோட இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ மேம். பிரீத்தி மேம்
அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக நீங்கள். லைக் ஆனால் நானும் அதாவது மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க விட மாட்டாங்க. இல்லை மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு டேக் மாஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே மாஸ்டர் சொல்லுவார், இது எடிட்டாக கரெக்டாக இருக்கும் பாரு, இல்லை நான் நேர்லேயே நான் வந்து அதை பார்க்கணும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரவி சார் ஆக்சுவலி ரவி பாசு சார் லைக் அர்ச்சனா மேம் தான் வந்து ரவி பாசு சார் தான் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லைக் அவர் வந்து கதை பிடிச்சாதான் பண்ணுவார், ஸோ நீங்கள் அவருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவருக்கு அதான் லைக் ஸ்டோரி நரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே லைக் வெங்கட் சார் ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்கிறாங்க, எனக்கு சாயந்தரம் வந்து ஸ்டோரி நரேஷனுக்கான அந்த மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு 3 hours ஸ்டோரி நரேட் அவருக்கு பண்ணி முடிச்ச உடனேயே அவர் சுபாஷ் நான் அந்த ஸ்டோரியை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். அப்போவே டிஸ்கஸ் பண்ணார், நம்ம இந்த ஸ்டைலில் எதை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மூடில் எதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். லைக் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். லைக் லிட்டரலாக ஒரு 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days தூங்கவே இல்லை, டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டே இருக்கு. லைக் அவர் அதுக்கு அவர் தூங்காமே ஒர்க் பண்ணி பழகிட்டார். என்னால் அது முடியல. ஒரு 3rd day வந்து என்னால் சுத்தமாக முடியல. காலையில் ஒரு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓகே இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் சார் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக சொன்னால் நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4க்கு சொல்கிறாரு, ஒரு 11க்கு நம்ம திரும்ப வரோம்னு சொன்னாங்க. சார் 11 o'clock அப்படின்னு. என்னது 11 9 o'clock நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 9 o'clock நான் போய் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், என்னன்னா நம்மளை பார்த்து அதாவது வேலை ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது சுபாஷ், ஐயோ இவன் வந்துட்டான்டான்னு வேலை நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிம்பாரு. அதை எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ சார். உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. லைக் ஆர்ஆர் இல்லாமல் டு ஆர்ஆர் இந்த படத்தை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டன் மாஸ்டர்கிட்ட நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஒன்று சொன்னேன், மாஸ்டர் இந்த படம் வந்து ஸ்டன்ஸுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்காகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. லைக் அவரோட ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தா லைக் நாங்கள் நினச்ச அந்த ஷெடியூலை நாங்கள் நினச்ச அந்த ஒரு இதுக்குள்ளே அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவரோட டீம் அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் அருண் ப்ரோ டிஓபி லைக் லவ் டுடேல வந்து தினேஷ் அண்ணாவை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடச்சிச்சோ அது வந்து எனக்கு அருண் ப்ரோ பார்க்குறப்ப கிடச்சிச்சு. லைக் ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிஞ்சு. நான் தினேஷ் அண்ணாவை எங்கள் டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப டேலண்டடான ஒருத்தர். அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத எங்கள் டேரக்டர் அவரை நம்பினார். அது நடந்துச்சு. நான் அப்படி தான் அருண் ப்ரோவை பார்க்குறேன். அவருக்கு இருக்கிற லைக் இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஃப்ரேமிங் சென்ஸுக்கும் அவரோட லைட்டிங் சென்ஸுக்கும் அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் எடிட்டர் அவர் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எங்கள் எடிட்டிங் டேபிளே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். எனி டைம் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் மூட்லேயே எங்களை வச்சுருப்பாரு. லைக் நிறைய பேர் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸுமே இதை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் என்னோட எடிட்டிங் ப்ராசஸில் பார்த்தேன். அவர் ஒரு டேரக்டராக நிறைய சஜஷன் சொல்லுவார். சில இது எனக்கு ப்ரோ இது எனக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே ப்ரோன்னு சொன்னாலும் ஒரு 2 daysக்கு அப்புறம் இல்லை அவர் சொன்னது தான் கரெக்டாக, அவர் என்ன மீன் பண்ணாருங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். லைக் லைக் இந்த படத்தை அகைன் எடிட்டிங்காக ஒரு சூப்பராக ஒன்று அவர் பண்ணி கொடுத்தாரு. அகைன் ட்ரெய்லருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை சொல்லியிருக்காங்க. வீரமணி அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் இந்த படத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸே பார்க்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். லைக் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவர் மட்டும்தான் ஒரே மீட்டிங். லைக் அகைன் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதராக ஃபீல் ஆனார். அவர் நமக்காக ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாருங்கிறது எனக்கு தோணுச்சு. அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் அந்த படம் முடிக்கிறப்ப நான் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரைட் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எனக்கு காட்டினார். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தினேஷ் அண்ணா
காஸ்டியூம்ஸாக ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. எல்லா படத்துலையும் வர ஒரு சின்ன நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நானும் அருண் ப்ரோவும் என்ன பிளான் பண்ணோன்னா, ஃபிலிம் லாங்குவேஜாக இந்த படம் வந்து ஒரு யூஸ்வல் படமாக இருக்கக்கூடாது, பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணுங்கிறத நினச்சோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். அதை அவரோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த கேரக்டர்ஸ்க்கு இந்தந்த ஒரு ஃப்ளேவர்ஸில் போய்க்கலாம். அவர் கதை ஃபுல்லாக படித்து கதையோட ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க்கும் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக காஸ்டியூம் டிசைன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் ஜான் கோகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வந்து எப்படின்னா எங்கள் மூவிஸோட வில்லன்ஸ் எல்லாருமே எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட், எல்லாருமே பயங்கர ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. பவன் சார்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டே போய் நான் ஜென்ரலாக கொள்ளாதவன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இமேஜில் அவரை வச்சுருந்தேன். பட் நம்ம ஒரு 1 hour அவர் கூட பேசினோன்னா அதில் ஒரு 45 minutes சிரிச்சுட்டே தான் இருப்போம். அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக பேசுவார். சார் தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ, உங்கள்கிட்ட ப்ரோ, அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ,